வணக்கம் நண்பர்களே. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் உள்ள தான் காமிக்கிறாங்க. நம்ம சினிமா டாக்டர் இருந்துட்டு, "நம்பவே முடியலடா! நீயாடா ஒரு ஆப்ரேஷன் பண்ண? அந்த ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா? அதான்டா என்னால நம்பவே முடியல." அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சரின்னு அந்த ரியா பொண்ண பார்க்க போயிடுறாங்க. போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. ராக்கி என்னன்னா, அந்த பொண்ணுகிட்ட லவ் ரொமான்ஸா விட்டுட்டுருக்காங்க. அந்த பொண்ணும் சேர்த்து லவ்வா கொட்டிட்டுருக்காங்க. இந்த மாரி உங்கள மாரியே வந்து எங்க இனத்த சேர்ந்தவங்களும் வந்து நெறைய பேர் வெளிய வந்து டாக்டரா ஆகணும். இனிமேல் வந்து எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் வரத பத்தி தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இத வந்து நம்ம சினிமா டாக்டரும் ரீனாவும் கேட்டுட்டு, "இங்க ட்ராக் மாறி போகுது. நம்ம இருக்கக்கூடாது. வா போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிர்றாங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு வந்துட்டு நம்ம அனிதாவையும் ரவியும் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அந்த ஸ்கூல் ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா? அதில வந்து ஒரு பையன செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணிட்டு வெளிய வரும்போது பேரண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, "எல்லாத்தையுமே நார்மல் வார்டு மாத்திட்டீங்க. என் பையன மட்டும் மாத்தல. என்னாச்சு?" அப்படிங்கும்போது அவங்க கரெக்ட்டா ரதியும் வந்துடுறாங்க. ரதி வந்து "ஏன் மாத்தாம இருக்கீங்க?" அப்படிங்கும்போது, "நான் உங்ககிட்ட தனியா பேசணுங்க மேம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் சொல்றாங்க. இந்த மாரி அந்த பையனோட வந்து ஹார்ட் பீட் வந்து நார்மலாவே இல்ல. என்ன இஷ்யூன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இதே மாரி கேஸ் கூட நானும் என் ஃப்ரெண்டும் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். நான் என்னங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேங்க மேம் அப்படின்றாங்க. நம்ம ரதியும் இருந்துட்டு, "சரி ஓகே என்னங்கிறது பாருங்க. சீக்கிரம் முடிவு பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்டர்னல் ரூம் போறாங்க. இன்டர்னல் ரூம்ல நம்ம ரீனா வந்து ரவிய கேட்குறாங்க, "இந்த மாரி நீங்க அர்ஜுன பார்த்தீங்களா?" அப்படிங்கும்போது, "இல்ல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஈவினிங் தான் போலான்ட்டு இருக்கேன்." அப்படிங்கும்போது, "சரி ஓகேங்க சீனியர் நானும் வரேன். என்னைய மறக்காம கூட்டிட்டு போங்க." அப்படின்னு சொல்லி நம்ம ரீனாவும் சொல்றாப்ல. நான் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அனிதா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காமிக்கிறாங்க. அவங்களும் பார்த்துட்டு சொல்றாங்க, "இந்த பாரு ரைட் சைடு வெர்டிகல்ல பாரு. அந்த சைடு ப்ராப்ளம் இருக்கு." அப்படின்னு போடுறாங்க. சரின்ட்டு ரதி மேம்ட்டயும் கொண்டு போய் காமிக்கிறாங்க. ரதி மேம்ட்ட காமிக்கும்போது, ரதி மேமும் பார்த்துட்டு, "ஓகே குட் ஜாப். இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க?" அப்படிங்கும்போது, "இந்த மாரி ஆப்ரேஷன் தான் பண்ணலான்ட்டு இருக்கோம்ன்னு" சொல்லிட்டு, ரவி என்னமோ கண்டுபிடிச்ச மாரி அவரு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காரு. இத கேட்டதும் அனிதாக்குலாம் சரி காண்டாகுது. "ஏய் நீங்க பாருங்க ஆப்ரேஷனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுங்க. குட் ஜாப் ரவி" அப்படின்னு சொன்னதுமே அனிதாக்குன்னா டென்ஷன் ஏறுது. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம சரின்ட்டு வந்துர்றாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தேஜ் வந்து மதன தான் பார்க்க போயிருக்காப்புல. அங்க போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. "என்ன ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க?" அப்படிங்கும்போது, "இனிமேல் உன்னோட சேவை வந்து எனக்கு தேவையில்ல" அப்படின்றாங்க. "ஏன் வேற ஏதாவது ஆள் வச்சுட்டீங்களா?" அப்படிங்கும்போது, "அந்த மாரி வைக்கணும்னு எனக்கு இனிமேல் எந்த அவசியமுமே இல்ல. இனிமேல் நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம போட்ட டீல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தேஜுவும் கோவப்பட்டுட்டு, "பார்த்துக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு போறீங்கன்ட்டு நானும் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துர்றாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப அருணா தான் வராங்க. அருணா வந்துட்டு இந்த மாரி சொல்றாங்க, "இட்ஸ் நர்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்கு." அப்படிங்கும்போது, "ஏன் என்னாச்சு? நர்ஸ்லாம் வரதில்லையா?" அப்படிங்கும்போது, "இல்ல இருக்காங்க. பேஷண்ட் அதிகமா இருக்காங்க." "சரி நீ போய் நவீன கூட்டிட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு நவீன கூட்டிட்டு வந்துர்றாங்க. கூட்டிட்டு வந்ததுமே இந்த மாரி ஷார்ட்டேஜ் இருக்கு. அதனால நீ தான் வந்து இனிமேலு ஒர்க் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம நவீனும் வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாப்ல. இந்த மாரி நீ வந்து நான் சொல்ற ஒர்க் தான் பார்க்கணும். நீயா போய் எந்த ஒரு பேஷண்ட்டையும் அட்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. அப்புறம் ஈவினிங் ஆனதுமே நம்ம ரவியும், தேஜுவும் சாரி ரவியும் நம்ம ரீனாவும் பார்த்தீங்க அப்படின்னா, அர்ஜுன் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. வந்ததுமே அவங்க ராமு சொல்றாப்ல, இந்த மாரி அவர் வந்து வெளியவே வரதில்ல, சாப்பாடு கொண்டு வந்தாலும் சாப்பிட்றதில்ல அப்படின்றாங்க. அதுக்கு ரவி வந்துட்டு, "ஏன்டா இப்படி பண்ற?" அப்படிங்கும்போது, "எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. எனக்கு சுத்தமா எதுவுமே புடிக்கவே இல்ல" அப்படின்றாங்க. நம்ம ரீனா தான் இருந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு, "நீங்க போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்கண்ணா" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு, சாப்பாடும் ஊட்டி விடுறாங்க. இத வந்து பார்த்துட்டுமே ரவியும், அவரும் வந்துட்டு வெளிய போயிர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரீனாவும், ரதியும் வந்துட்டு கார்ல வந்துட்டுருக்காங்க. ரீனா வந்து அவங்க பழைய வீட்டுக்கு வந்ததுமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. "ஏன் நம்ம வீடு இன்னும் வரலையே?" அப்படிங்கும்போது, "இல்ல 3 டேஸ் முடிஞ்சிருச்சு" அப்படின்றாங்க. சரி வந்து கிட்ஸ் கிட்ட வந்துட்டு பாய் சொல்லிட்டு போயிடு, இல்லனா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னதும் சரின்ட்டு போறாங்க. போயிட்டு கிட்ஸ் எல்லாம் வந்து நாங்க ஒரு ஆன்லைன் கேம் எடுத்து வச்சிருக்கோம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல அவங்க வந்து இன்னைக்கு கிளம்புறாங்க. உங்ககிட்ட பாய் சொல்ல தான் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரதி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பேக் பண்ணிட்டு வரும்போது, 2 பேத்துக்குமே வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நம்ம ரீனாக்கும், ரதிக்கும் அழுகையா வருது. அப்பதான் வந்து நம்ம சித்து வந்து ஒரு கிஃப்ட் மாரி குடுக்குறாப்ல. அதில பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ரீனா வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தவங்களா வந்து வரைஞ்சு வச்சிருக்காப்ல. இத பார்த்ததுமே ரீனாக்குலாம் அழுகையே வந்துருது. கரெக்ட்டா பேப்பர் பார்த்தீங்க அப்டின்னா, பறந்து போய் நம்ம ரதி மேலேயே விழுகுது. ரதியும் வந்து எடுத்து பார்த்துட்டு அவங்களும் ஃபீல் பண்றாங்க. அப்புறம் நம்ம ரீனா கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அது அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ரீனா, ரதி எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு வரைக்கும் என் சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.